Hi friends, welcome back to Anita's Happy Home. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல weight loss smoothie ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்மூதி நான் ஆல்மண்ட் மில்க் வச்சு தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு வீடியோல ஆல்மண்ட் மில்க் எப்படி செய்யறது அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட் மில்க் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நீங்க வந்துட்டு சண்டே நைட் ஊற வச்சு திங்கட்கிழமை காலையில ஆல்மண்ட் மில்க் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 நாள் வரைக்கும் இதோட டேஸ்ட் மாறாம அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஃப்ரிட்ஜ்ல டாப் ரேக்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது டேஸ்ட் மாறவோ புளிச்சு போகவோ போகாது. 1 லிட்டர் வரைக்கும் நம்ம தாராளமா செஞ்சு வச்சுக்கலாம். நீங்க ஆல்மண்ட் மில்க் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நிறைய ரெசிபிஸ், நம்ம ஹெல்தியான ரெசிபி செஞ்சுக்கலாம். நம்ம வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸ். புரோட்டீனும் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு புரோட்டீனும் நமக்கு இதுல இருந்து கிடைச்சிரும். இன்னொன்னு பாலை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்மண்ட் மில்க் ரொம்பவே ஒரு சரியான ஒரு சப்ஸ்டியூட். இந்த ஆல்மண்ட் மில்க் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்ப நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்துட்டு 1/2 லிட்டர் அளவு பாதாம் பால் ரெடி பண்ண போகிறேன். 20லேருந்து 25 பாதாம் பருப்பு நமக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும்னு தேவை கிடையாது. இதை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நாம் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ரெடி பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல ஒரு 250 ml அளவு தண்ணி சேர்த்து இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்து இதை வடிகட்டினதுக்கப்புறம் வடிகட்டினதை திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு பேலன்ஸ் 250 ml போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து உள்ள தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. 2 டைம்ஸ் நம்ம 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை நம்ம கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 3 to 4 days இது வந்து கெட்டு போகாது. இதை நம்ம ஸ்மூதியில், அதுக்கப்புறம் ஆப்பிள் மில்க் ஷேக் செய்கிறோன்னா அந்த மில்க் ஷேக்கில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஆல்மண்ட் மில்க்கு, அதுக்கப்புறம் சியா சீடு, ஹனி சேர்த்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆல்மண்ட் மில்க் புடிங் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து சியா சீட் நம்ம வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் சியா சீடு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 150 ml அளவுக்கு ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்கலாம். அதோட நான் வந்துட்டு இனிப்புக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஹனி இல்ல நாட்டு சர்க்கரையோ இல்ல சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சியா சீட்ஸ், ஹனி, அதுக்கப்புறம் ஆல்மண்ட் மில்க் இது மூணுத்தையும் கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 hours கழிச்சு இந்த சியா சீட்ஸ் இந்த ஆல்மண்ட் மில்க்ல நல்லா சோக் ஆயிருக்கும். அது கூட நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எழுந்திரிச்சோன்னே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இது கூட எனி கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ஃபுட் நீங்க சேர்த்துக்கலாம். பனானா, மேங்கோ, அந்த மாதிரி சாஃப்டா உள்ள ஃபுட்ஸ் இது கூட ரொம்ப நல்லா போகும். இன்னைக்கு நான் வந்துட்டு இது கூட மேங்கோஸ் சேர்த்து மேங்கோ ஆல்மண்ட் மில்க் சியா சீட் புடிங் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பயங்கர ரெஃப்ரெஷிங்கான இந்த டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த ஆல்மண்ட் மில்க் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணி இந்த சியா சீட் புடிங்கும் செஞ்சு பாருங்க. சப்போஸ் நீங்க வந்துட்டு ஒரு காலையில எழுந்திரிச்சோன்னே ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக்கா சாப்பிடணும்னாலோ இல்லை ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்கா சாப்பிடணும்னாலோ ஜஸ்ட் சியா சீடு, ஆல்மண்ட் மில்க், ஹனி அண்ட் ஃப்ரூட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு மீலை ஸ்கிப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்ல வந்துட்டு நான் சாப்பாட்டுக்கு பதில் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நட்ஸ் எடுத்துட்டு, மிக்சட் நட்ஸ் எடுத்துட்டு கிரஷ் பண்ணி மேல தூவி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைச்சிரும். ஒரு பேலன்ஸ்டு மீலாவும் இது இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நீங்க அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.